ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்ட கொஷின் வந்து லோ லையிங் பிளசண்டானா என்ன, லோ லையிங் பிளசண்டாக இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் தான் இருக்கணுமா, எங்களுக்குலாம் நார்மல் டெலிவரி ஆகாதா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. ஒருவேளை உங்களுக்கு லோ லையிங் பிளசண்டாக இருக்குது அப்படின்றப்போ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லோ லையிங் பிளசண்டானா நஞ்சு கொடி வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நஞ்சு கொடி கீழே இறக்கம் அப்படின்றது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் ஒரு நிலை. குழந்தையோட பிளசண்டா கருப்பையோட மேற்புறத்திலோ அல்லது பக்கத்திலோ தன்னை இணைச்சு கொள்ளாம கருப்பையோட கீழ்ப்பகுதியில் ஓட்டிட்டு இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்போ கருப்பை வந்து ஓரளவில் முழுமையாக மூடி இருந்துச்சு அப்படின்றப்போ அது பிரசவத்தின் போது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அதனால தான், அதாவது பிளசண்டா வந்து வயிற்றுக்குள்ள லெஃப்ட் சைடு இருக்கலாம், ரைட் சைடு இருக்கலாம், ஆன்டீரியர் இருக்கலாம், போஸ்டீரியர் இருக்கலாம். ஆனால் லோ லையிங் பிளசண்டா கருப்பை கிட்ட வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றப்போ அது லோ லையிங் பிளசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி லோ லையிங் பிளசண்டா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லோ லையிங் பிளசண்டா